பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். சக்தியும் நானும். ஒரு முறை ஔவையார் அவர்கள் மதுரைக்கு காட்டு வழியில் போயிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு பசி. ஒரு நாவல் பழ மரம் பார்க்குறாங்க. அந்த நாவல் பழ மரத்து மேலே ஒரு சிறுவன் உட்காந்துருக்கான். சரி, அந்த சிறுவனை நாவல் பழம் பறித்து போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போகிறாங்க. இருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இது உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், ஆனால் கொஞ்சம் கேளுங்க. கதைக்கு வருவோம். நாவல் பழத்தை பிரித்து போட சொல்கிறாங்க. அவன் என்ன கேட்குறான்? சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா? பாட்டி, உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா? இவங்களுக்கு என்ன பழத்தில் என்ன சுட்ட பழம் சுடாத பழம், ஏதாவது ஒன்று போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ சொல்லுன்னு அந்த சிறுவன் கேட்குறான். உடனே இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க? சரி, சுடாத பழமாவே போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா நாவல் பழத்தை உழுக்கிறான். பழங்கள் கீழே விழுது. பழங்கள்லாம் கீழே விழுந்த உடனே ஔவையார் போயிட்டு அந்த பழத்தை எடுத்து சாப்பிடலான்னு எடுக்கிறாங்க. ஒரே மண்ணாக இருக்குது, அதனால் ஊதுறாங்க. ஊதும் போது மண்ணை இது பண்ணணுன்றதுக்காக ஊதுறாங்க. உடனே சிறுவன் கேட்குறான், என்ன பாட்டி, பழம் சுடுதா அப்படின்னு கேட்குறான். அந்த கேள்வி ஔவையாருக்கு உள்ளே சுட்டுடுச்சு. ஏன்னா ஔவையார் எவ்வளவுக்கு அவ்வளவு ஞானம் படைச்சவங்களோ, தமிழ் புலவர்களுக்கே இருக்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய ஒரு நல்ல தைரியமான ஒரு தமிழ் புலவர்ன்ற ஒரு கர்வம் தான். அது அழகு, அது ரொம்பவே அழகு. அது அந்த இடத்துல அவங்களுக்கு உடைக்கப்பட்டது. அதற்காகவே முருகப்பெருமான் செய்த லீலை தான் இது. இந்த கதை உங்களுக்கு தெரியும். சரி, உங்களுக்கு இந்த கதை தெரியும், ஆனால் அந்த நவல்பழ மரம் இன்னமும் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, பழமுதிர் சோலை மதுரைக்கு தள்ளி ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலைக்கு மேலே இந்த பழமுதிர் சோலை அப்படிங்கிற தலம் அமைந்திருக்கு. முருகருடைய 6 படை வீட்டில் 6வது படை வீடு தான் இந்த பழமுதிர் சோலை. இந்த பழங்களை அப்பன் முருகன் உதிர்த்து ஔவையாரோட பசி ஆட்டினார் இல்லையா, அதனாலேயே பழங்களை உதிர்த்ததால் இந்த ஸ்தலத்துக்கு பழமுதிர் சோலை, அதாவது பழமுதிர்த்த சோலை, பழமுதிர் சோலை அப்படின்னு பேர் வந்துச்சு. அடுத்து இந்த நாவல் மரம் இப்போ நீங்கள் போய் பார்த்தாலும் உங்களால் அந்த மரத்தை பார்க்க முடியும். இதில் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு நாவல் மரத்தில் பழம் எப்போ காய்க்கும்னா ஆடி ஆவணி மாதங்களில் தான் காய்க்கும். ஆனால் இங்கே பழமுதிர் சோலையில் இருக்க அப்பனுடைய பாதம் பட்ட அந்த நாவல் மரமானது எப்பயுமே அப்பன் முருகப்பெருமானுக்கு உகந்த ஐப்பசி மாதம் சஷ்டி நேரத்தில் தான் இந்த நாவல் பழமானது காய்க்குமா. எவ்வளவு சிறப்பில் அப்பன் முருகனுடைய பாதம் பட்டதுனால அந்த சிறப்பை அந்த நாவல் பழமானது பெற்றிருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஓம் முருகா.